அஞ்சாவது இடத்துல சனியும் ராகுவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட கொஞ்சம் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அவங்களை கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரிங்காக பார்த்துக்கணும். இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளால் சில முடிவெடுக்க முடியாத அழுத்தங்களுக்கு உட்படக்கூடிய சூழல் கூட பேரண்ட்ஸுக்கு ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன குழந்தைகளை வச்சுருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்களும் அழுத்தங்களும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஏன்னா சனிராக இருந்துச்சுன்னா புத்தர தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக இருங்க, கெட்டது நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் கொஞ்சம் கெட்டதை ஓகே ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு திருப்தி கிடைக்கும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உக்கர தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தரும். ஸோ குறிப்பாக காளி அந்த மாதிரியான தெய்வம், உக்கரமான சாமி, எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான், பார்ப்பதற்கே அச்சம் தரக்கூடிய கடவுள் எதெல்லாம் இருக்கோ, மூர்க்க குணம் கொண்ட கடவுள் எதெல்லாம் இருக்கோ அந்த தெய்வத்தை வழிபடுங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் பறந்து ஓடும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் துர்க்க கோயிலோ காளி கோவிலோ அல்லது அம்பிகையினுடைய உக்கரமான கோவில்களோ அல்லது கழுத்து மாரியம்மன் கோவில் எல்லாம் இருந்துச்சுன்னாலும் அந்த தெய்வ ஸ்தலத்தை வழிபடும் போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். முடிஞ்சால் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் மறக்காமல் ஒரு 3 அமாவாசை அல்லது 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக போயிட்டு அந்த துர்க்கையையோ காளியையோ அம்பாளையோ வழிபடும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையுமா.